துலாம் ராசினருக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லுங்க சார். துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல முதல் விஷயம் வீடு கட்ட போறீங்க. ஏன்னா இந்நாள் வரை இருக்கக்கூடிய ஒரு வீடு இல்லாம இருக்கிறது, நிறைய இடங்கள்ல டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இருக்கேன், ரெண்டட் வீட்டில் தான் இருக்கேன், வாழ்க்கையில் நல்ல வீடு கட்ட முடியுமா தெரியாத ஒரு இடம். ரெண்டாவது வீடு கட்டியிருப்பாங்க, ஆனால் மேலே எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அது எப்போ முடியும்னு தெரியல சார். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களுக்கு இந்த வருஷத்துக்குள்ள முடிஞ்சிடும். ஏன்னா சுக்கிரன் ராகு புதன் மூணுமே கனெக்ட் ஆகும் பொழுது 100% லோன் வாங்கி நீங்க வீடு கட்டக்கூடிய பிராப்தம். டாக்குமெண்டேஷன்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய நிலைமை. இடமாற்றம் கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைங்க மேல ரொம்ப அதிகமான ஒரு பாச உணர்வு காட்டணும். ஏன்னா அங்க செவ்வாய் சனி ரெண்டும் சேரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய மனசுங்கிறது குழந்தைகளை துவேஷம் அப்படின்னு சொல்லுவோம். தேவையில்லாத சங்கடங்கள், குழந்தைகளுடைய உடல்நிலைகள்ல பாதிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனா எதுவா இருந்தாலும் சரி, எல்லாமே பாசமாக அரவணைப்பாக விஷயங்களை தர்மத்து பிரகாரம் எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லா விஷயத்தையும் செய்யறது குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மட்டும் கிடையாது, அவங்களுடைய மனநலத்தையுமே நீங்க காப்பாற்றக்கூடிய ஒரு அம்சம் ஏற்படுது. நிறைய பேருடைய வாழ்க்கையில கல்யாணமே ஆகாம இருப்பீங்க, அத்தனை பேருக்கும் கல்யாணம் நடக்கும். ரெண்டாவது மே 1க்கு அப்புறம் புதையலுக்கு நிகரான ஒரு யோகம் துலாம் ராசிக்கு 100% உண்டு. ஏன்னா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம், நீங்க என்ன பிளான் பண்றீங்களோ அது நடக்காது, ஆனா அது வேற ஒண்ணு நடக்கும், அது உங்களுக்கு பயங்கரமான சக்சஸ் கொடுக்கும். மெயினா பொருளாதார ரீதியில் அமேசிங் growth. இந்த காலகட்டங்கள் எதிர்பாராத பணவரவுகள், எதிர்பாராத ஒரு லாட்ரி மாதிரி, எதிர்பாராத ஒரு ஒரு எக்ஸாம்பிள், வீடு கட்டுறீங்கன்னு வைங்க, ஒரு நிலம் வாங்குறீங்க, அந்த நிலத்தை தோண்டும்போது உள்ள இருந்து புதையலுங்கிற மாதிரி சிலை கிடைக்கும், மகாலட்சுமியோட சிலை கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். சொல்லும்போது எனக்கே சிலிர்க்கிறது, ஆக்சுவலா ரியாலிட்டி இதுதான். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்பொழுது உங்க லைஃப் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். நிறைய பேருக்கு எதிர்பாராத கிஃப்ட், எதிர்பாராத வெளிநாடு பிரயாணம், சுக்கிரன் ராகு சேரும்பொழுது பிரான்ஸ் யூரோப் போய் செட்டில் ஆகக்கூடிய பிராப்தம். நிறைய பேருக்கு லைஃப் ஒரு சேஞ்ச் கொடுக்கக்கூடிய அருமையான காலகட்டம். பெண்களுடைய உடல்நிலைகள்ல கவனமா இருக்கணும். அந்த சுக்கிரன் ராகு புதன் சேரும் பொழுது பிசிஓடி பிசிஓஎஸ் கம்ப்ளைண்ட் வரும். நிறைய பேருக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட சிறு சிறு பாதைகள் வந்து சரியாகும், பயப்பட வேண்டியதில்லை. நிறைய ஏற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான ஆண்டு. அதனால பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திரன் நின்ற நட்சத்திரம் செவ்வாய், அதனால பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி பெறும். அருமையான ஒரு growth இருக்கு. குழந்தைகள்லாம் வெளிநாடு போய் செட்டில் ஆகிறது, வெளிநாட்டில் போய் படிக்கிறது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, ட்ரெடிஷ்னல் சயின்ஸ், இதெல்லாம் எடுத்து படிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். ஸோ துலாம் ராசி நண்பர்களுக்கு, அதாவது சந்தோஷத்தை விட கமர்ஷியலாக தான் சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியும். பொருளாதாரத்தில் அமோகமான ஒரு வெற்றி பெறக்கூடிய ராசிகளில் குரோதி ஆண்டுல துலாம் ராசி ஒன்று. யோக நரசிம்மர் வழிபாடு, மனசார யோக நரசிம்மரை வழிபாடு பண்ணீங்கன்னா அற்புதமான ஆண்டா இருக்கும். எந்த விதமான கன்ஃபியூஷன் கிடையாது. நீங்க பாட்டுக்கு இறங்கி நீங்க பாட்டுக்கு எந்த விஷயமா எடுத்து பண்ணிட்டு இருங்க, வெற்றி பெறக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டத்தில் இருக்க பாருங்க. ஹரிஷாமன் சார், நீங்க சொன்னதுல இருந்தே ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாகுது. துலாம் ராசினர் எதையும் பிளானே பண்ண வேண்டாம், கரெக்ட், போற போக்குல போனாலே நடந்துரும். நன்மை உண்டாகும் இல்லையா?